மகரத்துக்கும் கும்பராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சனியாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாதாரணமாக செய்வீங்க, பெரிய பெரிய விஷயங்கள் கூட சாதாரணமாக செய்வீங்க. ஆனால் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாமதமாயிட்டு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ரோக சனியாக இருக்கிறார். தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரி சூழலை. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சாதிக்கு பிறந்தவங்க துளாராசிக்காரங்க தான். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கவலை தான், கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் மன உளைச்சல் தான். ஏன்னா சனி என்னைக்கு வக்கரத்துக்கு வந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு கஷ்டம்தான். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு பிடித்த கஷ்டம் எல்லாமே இந்த உடைய கார்த்திகை 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தீருது. உங்கள் நேரம் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 2 விதத்தில் நல்லது வராரு. அடுத்தது ஒரு ஜாக்பாட் மாதிரி. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கன்னி ராசியில், விருச்சக லக்னத்தில், அது போக அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுடைய திசையில் 176 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, காலப்புருஷ தத்துவத்துப்படி 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக இப்போ பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 199 டிகிரியில் இன்றைக்கி துலாம் ராசியில், அதாவது உங்களுடைய ராசியில் ராகுவுடைய நட்சத்திரம் வாங்கி இன்றைக்கி பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இன்றைக்கி துலா ராசியில் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் யார்? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்குறவர் கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கிரன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு வண்டி எடுக்கணும், கார் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப நாளாக கனவாக இருக்கும். அப்படி எதிர்பார்த்து வாங்க முடியாமல் தடையாக இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை 10க்குள்ளார உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். இந்த 10 நாள் தான் சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருப்பார். அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தது துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இடம் மாறிடுவார். அப்போ இதே உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு மீண்டு வரணும்னா இன்னும் நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு மாறக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அப்போ 12 ராசிக்கு 12 மாதம் வச்சா கூட அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்போ இப்போ காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணுன்ற மாதிரி அந்த அதிர்ஷ்டம் இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பு இந்த 10 நாள் நான் சொல்கிறது கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு அதிபதி இந்த 10 நாள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு மாறுவார். அப்போ 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ தனஸ்தானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கும், வெளியில் சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு, 10 பேர் தெரிந்தால் கேவலம் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அதாவதுன்றது ஒரு மனவியாதி போலவே அது வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ, எப்போ தான் நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவோமோ, நிம்மதியே இருப்போமோ, 10 பேர் மதிக்கிற மாதிரி இருப்போமோ, குறிப்பாக சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கௌரவமாக எப்போ இருப்போமோ, அந்த கேள்வியே இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நிறைய பேர் நிறைய விஷயத்தில் யோசனை பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க,
அதாவது இந்த தொழிலில் இருந்து வெளியில் வந்துடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நம்ம ஏதாவது இடங்கன்னா கொஞ்சம் லேண்டு சொத்துக்கன்னு வித்தாவது நம்ம கடன் கட்டிட்டு வெளியில் வந்துடலாமா நினைப்பீங்க. ஒரு சிலர் இது விற்றா தான் நம்ம வந்து ஜமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் போட்டோ சீட்டு போட்டுட்டு இருந்து எடுக்க முடியாமையோ, அல்ல அதாவது பணம் ஒரு இடத்துல கேட்டு வராமையோ, இல்லை கொடுத்த காசு வந்தால் கூட நம்ம ஜமாளிச்சிடலாம், இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் கூட இது எல்லாமே உங்களுக்கு 10 தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால 10 தேதி வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மண்மனை சார்ந்தவங்களுக்கு, சுப வேலைகள் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது சாதகம். ஆனால் அடுத்த கேட்டகரிக்கு மாறணும், அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு 10 தேதிக்கு மேலே 30 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அந்த 20 நாள் நல்லா இருக்குதுங்க. அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு மாங்கல்யம், அதாவது கலஸ்தர காரகன் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவானே தன் சொந்த வீட்டிலேயே தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே வந்திருக்கிறார் அப்படின்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக 21 தேதி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக வேலை செய்வார். கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியாக மறைமுகமாக யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வந்து கட்டன்றது ஒரு ஆதாயம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ஆதாயம் உங்களை தேடி வரும். அதை விட நிறையா அனுபவங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் இருந்துட்டு 21ஆம் தேதிக்கு மேலே தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படி போய் கூட என்ன பண்ணுறாருன்னா குரு வீட்டில் உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி குரு கூட போய் இந்த செவ்வாய் இணையும் போது, அவர் வீட்டில் போய் செவ்வாய் உட்காரும் போது என்ன பண்ணுறாருன்னா புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்றாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்றாரு. அது போக இந்த காதல் விவகாரமெல்லாம் கண்டிப்பாக தடை விலகிறோம். காதல் தடை விலகிறோம். 3வது அதாவதுன்றது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் குடும்பமெல்லாம் விரோதியாக இருக்கிறாங்க, நான் கொடுத்து உதவி பண்ணவங்களே எனக்கு பகையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வகையிலையாவது சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்கிற மாதிரி 21 தேதிக்கு மேலே நீங்கள் என்றைக்காவது ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10வது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறார். அப்போ நிறைய பேருக்கு வேலையில் தான் பிரச்சனை. இப்போ வேலைக்கு போக முடியாமல், செஞ்ச வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாமல், இந்த தொழிலே இருக்கலாமா வேறு தொழில் மாற்றலாமான்னு முடிவு பண்ணிக்கிட்டு எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோன்ற மாதிரி கரெக்டாக சொல்லணும். அப்படின்னா அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாகவே ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ குரு பகவான் இந்த மாதத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த கடகத்தில் இருந்து மிதுனத்துக்கே மீண்டும் போகிறாரு. அப்போ மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9. அப்போ மிதுன ராசியிலிருந்து 5வது ராசியாக உங்கள் ராசி தான் குரு பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லது கொடுப்பார். அப்போ உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில், கொடுக்கல் வாங்கல, பணம் பரிமாற்றம், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம வாய் நமக்கு எதிரியாக மாறும். ஏதோ இருந்த மாதிரி இருந்து ஒரு வார்த்தை விட்டுருவோம், ஒன்று இருக்கிற நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல் நமக்கு தலைக்கு சுமையாக மாறிடும். இப்போ வரைக்குமே அதாவது எப்படி இருக்கிறீங்க கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து அடுத்த கேட்டகரிக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு தேடல்லையே இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு ஒரு 1.5 மாத காலமாகவே கொஞ்சம் மன உளைச்சல தான். குறிப்பாக பணம் தட்டுப்பாடு, கொஞ்சம் உடல் உபாதிகள், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களுக்கு 10ல் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அதனால் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அது எல்லாமே கொஞ்சம் மாறும். ஒரு 20 தேதிக்கு மேலே வேலையில் இருக்கிற பிரச்சனை மாறும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் மகரத்துக்கும் கும்பராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சனியாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாதாரணமாக செய்வீங்க, பெரிய பெரிய விஷயங்கள் கூட சாதாரணமாக செய்வீங்க. ஆனால் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாமதமாயிட்டு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ரோக சனியாக இருக்கிறார். தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு, பஞ்சாயத்து, அவமானம், இந்த மாதிரி சூழ்நிலை. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா
இன்றைக்கி துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சாதிக்கு பிறந்தவங்க துளாராசிக்காரங்க தான். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் கவலை தான், கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் மன உளைச்சல் தான். ஏன்னா சனி என்னைக்கு வக்கரத்துக்கு வந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு கஷ்டம்தான். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு பிடித்த கஷ்டம் எல்லாமே இந்த உடைய கார்த்திகை 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தீருது. உங்கள் நேரம் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து 2 விதத்தில் நல்லது வராரு. அடுத்தது ஒரு ஜாக்பாட் மாதிரி. ஏன்னா குருவும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகும்போது உங்கள் ராசி பார்க்குறாரு. இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. அடுத்தது சனி பகவான் வக்கரத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மன உளைச்சல். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த 4 மாத காலமாக. அப்போ இது 2மே உங்களுக்கு இப்போ சரியாகுது. கார்த்திகை 12 சனி வக்கர நிவர்த்தி ஆகுது. கார்த்திகை 20ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறாரு. இந்த 2 அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி புதன் வக்கர நிவர்த்தி ஆகுது. அந்த புதன் வக்கர நிவர்த்தி ஆகும்போது 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா புதன் உங்கள் வீட்டில் தானே உட்கார்றாரு. கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் உங்கள் வீட்டில் உட்காரும்போது அப்போ தான் உங்கள் மைண்டு வேலை செய்யும். ஏன்னா புதன் வந்து சாதாரணப்பட்டவர் இல்லை. புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி. அதாவது நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது யாருன்னா புதன் தான். அந்த புதன் தான் 13ஆம் தேதி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து வாட்டி சூப்பராக வேலை செய்வார். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியன் இப்போ 2ல் இருக்கிறார். மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே இருக்கிறார். அதனால் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் பொதுவாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் வந்து உக்காந்ததுனால இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அதாவதுன்றது பண விஷயத்தில் தடையாய் நின்று இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். குலதெய்வத்தினுடைய வழிபாடு, அது போக அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சி, குடும்பத்துக்குள்ளார எதிர்பார்க்குற அந்த மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னு பார்த்தா சனி வக்கர நிவர்த்தி. அடுத்தது குரு வந்து அதிசாரத்திலிருந்து திரும்பி மீண்டும் மிதுன ராசிக்கு போகிறது. இது போக 2ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி உங்கள் வீட்டிலே ஆட்சியை உட்காந்துருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நேரம் தான். சரிங்களா? அதனால் என்னென்னா முயற்சி எடுங்க. இதுக்கு முன்னாடி பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணினீங்க. கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களுடைய பாதை, உங்களோட பயணம் அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவையே பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.